எனக்குள்ளது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இது யாருக்கு? எனக்கிட்ட எதுக்கு கேக்குற? உன்னோடதுதான் இது. எனக்கு மாமா என்னோட பிரேசர் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோடது கிடையாது, என் சைஸும் கிடையாது. காத்து ஏதாவது அடிச்சு வேற கொண்டு வந்து பக்கத்து வீட்டுல உள்ள ஏதாவது காத்து அடிச்சு வந்து கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி பக்கத்து வீட்டு காத்து அடிச்சிங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து உள்ள சொல்லுங்க. சரி, வீட்டுல 2 நாய் இருக்கு, நாயில தான் கடிச்சு கொண்டு வந்திருக்கோம். நாய் பக்கத்து வீட்டு மாடியில போய் துணி எடுத்துட்டு வந்து போட்டுச்சோ? ஆமாமா. என்ன நடந்துச்சு என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நான் 2 நாள் வீட்டுல இல்லாதப்பவே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க. சரி, இங்க வா வா, கோபப்படாத, இங்க வா மூல, நான் சொல்ல கேளு. சொல்லுங்க. 2 நாள் நீ ஊருக்கு போயிட்டு இல்லையா? சரி, எனக்கு டைம் பாஸ் ஆகல. சரி, அப்போ எல்லா காலேஜ் மெட்ல என்ன சேர்ந்து சிம்பிளா ஒரு குட்டி டூர் போட்டோம். வீட்டுல கொஞ்சம் டூர் போட்டோம். சரி, முடியதுக்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுமோல. அப்ப நான் சரி மக்களே, உனக்கு லேட் ஆயிட்டா நீ நம்ம வீட்டுல தங்கிட்டு போ. ஒரு பிள்ளை நம்ம தனியா விட முடியுமா? தப்புதான். அதான் நம்ம வீட்டுல தங்கிட்டு போமோல, உனக்கு சேஃபா இருக்கும். அப்படி தங்க வச்சுட்டு காலத்தே அனுப்பி விட்டுச்சோம்ல. மற்றபடி நீ நினைக்கிற ஒண்ணும் நடக்கல. என்னது? நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எனக்கு